பாவி மனம் திரும்பி தன்னிடத்தில் வரவேண்டும் என்று நேசத்தோடு நமக்காக காத்திருக்கும் பரமபிதாவின் கிருபையினாலே மறுபடியுமாக உங்களை இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம் தேவன் மிகவும் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். அவருடைய பலத்த கைக்குள்ளாக நாம் சென்று அமர்ந்து அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம் என்பதை உணர்ந்து அவரோடு கூட இணைந்து இருக்க நம்முடைய மனதை அவருக்கு நேராக்கும்படியாக இந்த வேத ஆராய்ச்சி நமக்கு உதவி புரியும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள கருத்தோடு எங்களோடு இணைந்திருக்கிற அருமையான உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவினால் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் முதல் 28ஆம் அதிகாரம் வரை படிக்கப் போகிறோம். இந்த அதிகாரங்களிலே நாம் பார்ப்பது எரேமியா தேவாலயத்தின் பிரகாரத்தில் நின்று யோயாக்கீம் காலத்தில் கொடுத்த செய்தி. ஞாபகம் இருக்கிறதா? எரேமியா 7ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் எரேமியாவை தேவாலயத்தின் வாசலில் நின்று மக்களோடு பேசும்படியாய் கோரினார். இப்பொழுது பிரகாரத்தின் உள்ளே சென்று பேசும்படியாய் கோருகிறார். வாசிக்கிறேன். எரேமியா 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பணிய வருகிற யூதாவுடைய பட்டணங்களின் குடிகள் அனைவரோடும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு. ஒரு வார்த்தையையும் குறைத்து போடாதே என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே கொடுக்கும் இதே செய்தியை ஏற்கனவே யோசியா ராஜாவின் காலத்தில் அவர் கொடுத்தார். இப்பொழுது சிதேக்கியா அரசனின் காலத்தில் மீண்டும் இதை கூறுகிறார். எரேமியா 26ஆம் அதிகாரம் முதல் 30ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே யூதா ஜனங்கள் சிறையிருப்பிற்கு செல்லும் முன் தேவன் பேசிய இறுதி செய்தியை பார்க்கிறோம். முன்பு போல மக்கள் தேவாலயத்திற்கு வந்து கொண்டுதான் இருந்தார்கள். இது கடவுளை வழிபட வருகிறோம் என்ற வெளிப்படையான ஒரு செயல்தான். இந்த குறிப்பிட்ட காலத்திலே தேசத்திலே செழிப்பு இருந்தது. யாரும் எதை குறித்தும் முறுமுறுத்ததாக தெரியவில்லை. என்றாலும் மக்கள் கர்த்தரை விட்டு தூரமாகவே இருந்தார்கள். தேசத்தில் பாவம் பெருகி இருந்தது. இதற்கு எதிராக தொடர்ந்து எரேமியா தன் சத்தத்தை உயர்த்த வேண்டியது இருந்தது. இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய தவறும் பொழுது கர்த்தர் பல வழிமுறைகளிலே அவர்களோடு திரும்ப திரும்ப பேசுகிறார். வாசிக்கும் புத்தகங்கள் மூலம் பேசுகிறார். தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது அங்கே வாசிக்கப்படும் வேத பகுதிகள் மூலமாய் பேசுகிறார். போதகரின் வார்த்தைகள் மூலமாய் பேசுகிறார். பாடப்படும் பாடல்கள் மூலம் பேசுகிறார். அங்கே கேட்கும் சாட்சிகள் மூலமும் கர்த்தர் பேசுகிறார். கவனிங்கள், தொடர்ந்து வாசிக்கிறேன். எரேமியா 26:3. அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். இங்கே கர்த்தர் சொல்வது என்ன? நான் அவர்களுக்கு செய்ய நினைத்திருக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்கள் என்கிறார். இதன் பொருள் என்ன? மனம் மாற அவர் மனிதன் அல்ல. என்றாலும் மக்கள் மனம் திரும்பினால் அவர் அவர்களை நியாயம் தீர்க்கப் போவதில்லை. மாறாக அவர்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆனால் தேவனுடைய குணநலன் என்ன? பாவத்தை தண்டிப்பார். தன்னிடத்தில் வரும் பாவியை அவர் மன்னிப்பார். இந்த காரியங்களிலே மாற்றமில்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பின் கீழ் இருக்கும் ஒரு பாவியான மனிதன் தேவனிடத்திலே மனம் திரும்புவான் என்றால் தேவனும் அவனுக்காக மனஸ்தாபப்பட்டு சில காரியங்களை செய்ய ஆயத்தமாய்த்தான் இருந்தார். இப்படி அவர் கூறுவதால் இங்கே தேவன் மனம் திரும்பவில்லை. மனிதன் மனம் திரும்பும் பொழுது தேவன் மனிதன் மேல் இரக்கப்பட்டு இவ்வாறு செய்யலாம் என்கிறார். அதாவது அவர்கள் வாழ்க்கையில மாற்றம் இருக்கும் என்றால் அவர்களை அவர் அழிக்கப் போவதில்லை. அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட போவதில்லை என்கிறார். தொடர்ந்து கவனியுங்கள். வாசிக்கிறேன். எரேமியா 26:4 முதல் 6ஆம் வசனம் வரை. நீ அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் கேளாமற் போன என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படிக்கும் நான் உங்கள் முன் வைத்த என் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் நடக்கும்படிக்கும் நீங்கள் என் சொல்லை கேளாமற் போனால் நான் இந்த ஆலயத்தை சீலோவாவைப் போல ஆக்கி இந்த நகரத்தை பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கு முன்பாகவும் சாபமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார்.
இந்த ஆலயத்தை சீலோவாவை போல் ஆக்குவேன் என்றால் பொருள் என்ன? நான் இதை அழிக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கு முன்பாகவும் இதை சாபமாக்கி போடுவேன் என்று கூறுகிறார். இந்த காலத்திலும் எருசலேம் இந்த உலகத்திற்கே ஒரு பாரமாய் இருக்கிறது. முன்பு ஒரு காலம் வரை இந்த எருசலேம் நகரம் அமெரிக்க நாட்டினாலோ அல்லது ரஷ்யாவினாலோ ஆட்சி செய்யப்பட்டு வந்தது. ஆனால் மற்ற தேசங்களுக்கு இதை பாரமாக்குவேன் என்று கர்த்தர் கூறியது இப்பொழுது உண்மையாயிற்று. எரேமியாவுக்கு வரும் ஆபத்தை பாருங்கள். எரேமியா 26:8, சகல ஜனங்களுக்கும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவைகளை எல்லாம் எரேமியா சொல்லி முடித்த போது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து, நீ சாகவே சாக வேண்டும். சூழ்நிலைகள் மிக மோசமாகிவிட்டது. எரேமியா மூலமாய் கர்த்தர் கொடுத்த செய்திக்கு அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். இப்பொழுது எரேமியாவையே கொல்ல பார்க்கிறார்கள். அங்கே சூழ்நிலை மிக கேடானதற்கு காரணம், அங்கே பிரபுக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் பொது ஜனங்கள் நிற்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். எரேமியா 26:11, அப்பொழுது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களையும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கணைக்கு பாத்திரன். உங்கள் செவிகளாலே நீங்கள் கேட்டபடி இந்த நகரத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னானே என்றார்கள். இங்கே தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் எரேமியாவை கொலை செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த எண்ணத்தை அவர்கள் ஒருபொழுதும் மாற்றிக்கொள்ளவில்லை. பிரபுக்கள் எரேமியா சொல்வதை கேட்டால் நல்லது என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனால் ஆசாரியர்களுடனும் மற்ற தீர்க்கதரிசிகளுடனும் ஒரு மனதாயிருந்த மக்கள் இப்பொழுது பிரபுக்கள் பக்கம் சேர்கிறார்கள். கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 26:12-13 வசனங்கள். அப்பொழுது எரேமியா எல்லா பிரபுக்களையும் எல்லா ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் இந்த ஆலயத்துக்கும் இந்த நகரத்துக்கும் விரோதமாக தீர்க்கதரிசனமாய் சொல்ல கர்த்தர் என்னை அனுப்பினார். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனசாவப்படுவார். ஏன் கர்த்தர் அவர்களிடத்தில் நியாய தீர்ப்பை குறித்து கூறுகிறார் என்பதை இங்கே எரேமியா தெளிவுபடுத்துகிறார். எருசலேமும் தேவாலயமும் அழிக்கப்படும் என்று எரேமியா கூறியது தேவ தூஷணமாய் கருதப்பட்டது. மேலும் எரேமியாவை மதவெறி பிடித்தவன் என்றும் நினைத்தார்கள். தேவாலயம் இடிக்கப்படுவதில்லை என்று கள்ள தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் கூறினார்கள். எருசலேம் தேவனுடைய நகரம், ஆலயம் தேவனுடைய ஆலயம். எனவே தேவன் அவ்வாறு நடக்க அனுமதிக்க மாட்டார் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் எரேமியா, நீங்கள் நினைப்பது தவறு. உங்கள் ஒழுக்க நெறிகளும் சமயம் தொடர்பான காரியங்களும் வெவ்வேறு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று எச்சரித்தார். பிரியமானவர்களே, இன்றும் ஆடம்பரமான மற்றும் பாரம்பரிய திருச்சபைகளிலே இருக்கும் பலர் நினைக்கிறதும் இதுதான். ஆலய சடங்காச்சாரங்களிலே பங்கு பெறுவது வேறு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் விருப்பம் போல வாழ்வது வேறு என்று நினைக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு பக்தி வைராக்கியமான பாரம்பரிய சபையினராய் இருந்தாலும் சமயத்தையும் அனுதின வாழ்க்கையும் பிரிக்க முடியாது. போர் வீரன் ஒருவன் இருந்தான். அவன் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது ஒரு சிறிய புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை தன்னுடைய சட்டை பையிலே வைத்துக் கொள்கிறான். அவனை நோக்கி சுடப்பட்ட ஒரு துப்பாக்கி குண்டு அந்த புத்தகத்தில் 3/4 பகுதியை துளைத்து சென்று விட்டது. ஆனால் அது அவன் ஜீவனை காத்தது என்று சொல்லலாம். ஆனால் அது புதிய ஏற்பாடாக இருந்தபடினால்தான் அவ்வாறு செய்தது என்று சொல்ல முடியாது. எந்த ஒரு புத்தகம் அவனுடைய பையிலே இருந்திருந்தாலும் அப்படித்தான் அவன் காக்கப்பட்டிருப்பான். வேத வசனங்களை குறித்து அப்படி வெறித்தனமாய் நாம் நினைப்பது தவறு. கர்த்தருடைய வார்த்தை வேறு, நமது வாழ்க்கையின் நடக்கை வேறு என்று நாம் கூறிக்கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. இதைத்தான் அன்று அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் செய்து கொண்டிருந்தார்கள். இன்றும் பலர், நான் பாரம்பரிய விசுவாசத்தை கொண்டவன், எனக்கு எந்த ஆபத்தும் வர முடியாது என்று கூறுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, நாம் தேவனை விட்டும் அவருடைய வார்த்தை விட்டும் தூரமாய் செல்லும் பொழுது நமக்கும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கிறது. தேவன் நம்மையும் நியாயம் தீர்க்க முடியும். அங்கே கவனித்தீர்களா? கள்ள தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் எரேமியாவை கொலை செய்வதை குறித்து தங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. ஆனால் அங்கே இருந்த பிரபுக்கள் தங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொண்டார்கள்.
இதனால்தான் எரேமியாவின் ஜீவன் அன்று காக்கப்பட்டது. பிரபுக்கள் எரேமியாவின் வார்த்தைகளை கேட்க வாஞ்சியோடு இருந்தார்கள். ஒரு அரசியல்வாதி உண்மையற்றவனாகவும் ஊழல் செய்பவனாகவும் இருக்கும் பொழுது ஏற்படும் தீமைகளை விட ஒரு திருச்சபை கெட்டு போகும் பொழுது அது பெரிய அளவில் தீமையை விளைவிக்கும். ஞாபகம் இருக்கிறதா? புதிய ஏற்பாட்டு காலத்திலும் பிரதான ஆசாரியர்களே இயேசுவை சிலுவையிலே கொலை செய்வதை குறித்து தீர்க்கமாயிருந்தார்கள். அவரை சிலுவையில் அறையும் என்று மக்கள் கூக்குரலிடும்படி தூண்டிவிட்டவர்கள் அவர்களே. இதே போலத்தான் எரேமியாவின் காலத்தில் இருந்த ஆசாரியர்கள் எரேமியாவை கொலை செய்வதை குறித்து தீர்க்கமாய் இருந்தார்கள். மற்றும் ஒரு தவறான எண்ணத்தையும் இது வெளிப்படுத்துகிறது. மக்களின் குரலே தெய்வத்தின் குரல் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்னும் பலர் இதை நம்புகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் பொதுமக்களின் கருத்தை அதிகாரம் என்று எண்ணுகிறார்கள். இன்று ஒரு கூட்ட மக்கள் தொலைக்காட்சி பிரபலங்களுக்கு மாறி மாறி பின் செல்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையினால் ஒரு மனிதன் எவ்வளவு தவறு செய்கிறவனாக இருந்தாலும், முட்டாளாக இருந்தாலும், அவன் பேசுவதற்கென்று ஒரு கருத்து அவனுக்கு இருக்கும் என்றால் அவனை பொறுப்புக்கு தெரிந்தெடுக்கிறார்கள். அதிகாரத்திற்கு அடிப்படை அதிகமான மக்களின் கருத்து அல்ல. ஓட்டு போட்டு யாரும் இயேசு கிறிஸ்துவை பொறுப்பிலே அமர்த்த போவதில்லை. இதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். தேவன் அப்படி செய்வார் என்றால் இயேசு கிறிஸ்து தனது ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி எல்லா கலகங்களையும் முடிவடைய செய்ய போகிறார். யூதா ராஜ்யத்தின் குழப்பம் நிறைந்த கடைசி நாட்களிலே மக்கள் சொல்வது தவறு, பிரபுக்கள் சொல்வது தவறு, ஆசாரியர்கள் சொல்வது தவறு, தீர்க்கதரிசிகள் சொல்வதும் தவறு என்றுதான் கூறுகிறார். எரேமியா தன்னை குறித்து முழு நிச்சயமுடையவராக இல்லை. ஒன்றை குறித்து மட்டும் அவர் நிச்சயமுள்ளவராக இருந்தார். தான் கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு கொடுக்கிறேன் என்பதை குறித்து அவர் திட்டவட்டமாக இருந்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையே இறுதியான அதிகாரம். இன்று பலர் ராசி பலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே காரியங்களை செய்கிறார்கள். அதுபோல சில ஊழியர்களும் கிறிஸ்தவ தலைவர்களும் தாங்களே இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். வேத வசனங்களை நாம் படிக்கத்தான் எவ்வளவு நாம் அறிவில் குறைந்தவர்களாக இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். சிலர் தங்களுக்கு எல்லாம் தெரியும், தாங்களே இறுதி அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று எண்ணுகிறார்கள். அது வேதனையான ஒன்று. அத்தேனே பட்டணத்தில் நானே ஞானம் உள்ளவன் என்று சாக்ரட்டிஸ் கூறிக்கொண்டார். ஐயா, நீங்கள் எதன் அடிப்படையில் இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று கேட்டபொழுது, ஞானம் எதற்கும் பயனற்றது என்பதை நான் உணர்ந்து கொண்டபடியினால்தானே நானே ஞானி என்று எண்ணுகிறேன் என்று பதில் கூறினார். இன்று நாமும் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால், பரிசுத்த வேதத்தை குறித்த அறியாமையில் நான் இருக்கிறேன் என்பதே. பாரசீக நாட்டு பழமொழி ஒன்று இவ்வாறு கூறுகிறது: தெரியாதவனும் தனக்கு தெரியாது என்று தெரியாதவனும் ஒரு முட்டாள், அவனை ஒதுக்கிவிடு. தெரியாதவனும் தனக்கு தெரியாது என்று தெரிந்தவனும் ஒரு குழந்தை, அவனுக்கு கற்றுக்கொடு. தனக்கு தெரியும் என்று தெரிந்தவனும் தனக்கு தெரியாது என்று தெரியாதவனும் தூங்கிக் கொண்டிருக்கிறான், அவனை எழுப்பிவிடு. தனக்கு தெரியும் என்று அறிந்தவனும் ஞானி, அவனை பின்பற்று. நான் வாசித்த இந்த செய்யுளில் முதல் 3 வரிகளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் 4வது வரியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நமக்கு எதுவும் தெரியும் என்று நாம் சொல்ல முடியாது. இதுவே அன்று எரேமியாவின் நிலையாய் இருந்தது. அவருக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. கள்ள தீர்க்கதரிசிகள் ஒன்றுமே நடக்கப் போவதில்லை என்று கூறிக்கொண்டிருந்தாலும் எரேமியா தேவனை விசுவாசித்தான். எனவே ஏதோ ஒரு காரியம் நடைபெறப் போகிறது என்பதை தெளிவாய் அறிந்திருந்தான். எரேமியா 27ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை கவனியுங்கள். கர்த்தர் என்னை நோக்கி, நீ உனக்கு கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அவைகளை உன் கழுத்திலே பூட்டிக்கொண்டு அவைகளை எருசலேமுக்கு சிதேக்கியா ராஜாவினிடத்தில் வரும் ஸ்தானாபதிகள் கையிலே ஏதோமின் ராஜாவுக்கும் மோவாபின் ராஜாவுக்கும் அம்மோன் புத்திரரின் ராஜாவுக்கும் தீருவின் ராஜாவுக்கும் சீதோனின் ராஜாவுக்கும் அனுப்பி. இங்கே எல்லா தேசங்களுக்கும் தேவன் நினைப்பூட்ட விரும்புவது தானே சிருஷ்டிகர் என்றும், யாருக்கும் அவர் அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறாரோ அவருக்கு அதிகாரத்தை கொடுப்பார் என்பதையும் நினைவுபடுத்துகிறார். இன்றும் கர்த்தரே அரசியல் தலைவர்களை திட்டமிடுகிறார், நியமிக்கிறார்.
ஐயோ, இவர் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறவரே, அதை எப்படி கர்த்தர் செய்வார் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தரை அறியாதவர்களை கொண்டும் தேவன் இந்த உலகத்திலே தனது திட்டங்களை நிறைவேற்றுகிறார். இதை வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறது. கர்த்தரே அண்ட சராசரங்களை படைத்தவர். அவரே இன்னும் உலகத்தை ஆட்சி செய்கிறவர். அவர் அறியாமல் இந்த உலகத்திலே ஒன்றும் நடைபெறாது. சரி, தொடர்ந்து எரேமியா 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். இந்த தேசங்கள் எல்லாம் பாபிலோனுக்கு அடிபணிய வேண்டும் என்பதை தெளிவாக கர்த்தர் கூறியிருந்தாலும் யாரும் அதற்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் சொன்னதை இந்த தேசங்கள் கேட்டு கீழ்ப்படிந்திருக்கும் என்றால் ஆயிரக்கணக்கான ஜீவன்களை காப்பாற்றியிருக்கலாம். கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 27:8. எந்த ஜாதியாவது எந்த ராஜ்யமாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்பவனை சேவியாமலும் தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தாமலும் போனால் அந்த ஜாதியை நான் அவன் கையாலே நிர்மூலமாக்கும் அளவும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தொடர்ந்து 28ஆம் அதிகாரத்தையும் கற்றுக்கொள்வோம். இங்கே எரேமியா நுகங்களை கொண்டு சொல்லும் தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். அனனியா என்னும் தீர்க்கதரிசி எரேமியாவின் தீர்க்க தரிசனம் பொய்யானது என்றும் தானே உண்மை தீர்க்கதரிசி என்றும் கூறினான். ஆனால் எரேமியா தெளிவாக, அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய் என்று கூறினான். எரேமியா 28:2-4 வரை பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இவ்விடத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளை எல்லாம் நான் 2 வருஷ காலத்திலே இவ்விடத்துக்கு திரும்ப கொண்டு வர பண்ணுவேன். யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவுடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட யூதர் அனைவரையும் நான் இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன் என்றார் என்று சொன்னான். எரேமியா மிக தெளிவாக அனனியா கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசி இல்லை, அவன் மக்களுக்கு பொய் சொல்கிறான் என்பதை எடுத்துரைத்தான். எரேமியா 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்ப்பது போல அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து அதை உடைத்து போட்டான். உடைத்து விட்டு அவன் சொன்ன வார்த்தைகளை கவனியுங்கள். இந்த பிரகாரமாக 2 வருட காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்துக்களிலும் இருந்து விலக உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அனனியாவை நியாயம் தீர்க்கும் வண்ணமாய் அந்த ஆண்டிலேயே அவன் மரித்து போவான் என்று கர்த்தர் கூறினார். அதுபோலவே ஆயிற்று. பாருங்கள், எரேமியா 28:15-17 வரை. பின்பு எரேமியா தீர்க்கதரிசி அனனியா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி, இப்போதும் அனனியாவே கேள், கர்த்தர் உன்னை அனுப்பினதில்லை, நீயோ இந்த ஜனத்தை பொய்யை நம்பும்படி செய்தாய். ஆகையால் இதோ உன்னை பூமியின் மேல் இராதபடிக்கு அகற்றி விடுவேன். இந்த வருஷத்திலே நீ சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினாயே என்றான். அப்படியே அனனியா என்கிற தீர்க்கதரிசி அவ்வருஷத்திலே தானே 7ஆம் மாதத்தில் செத்து போனான். அவன் மரித்து போவான் என்று கர்த்தர் சொன்னது போலவே அவன் மரித்தான். இதை கவனித்த மக்கள், பாருங்கள், எரேமியா தான் உண்மையான தீர்க்கதரிசி, அவன்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறான் என்று சொல்வார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் உணரவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராகவே தொடர்ந்து கலகம் செய்தார்கள். யூதா ஜனங்கள் தவறான சத்தங்களுக்கு செவி சாய்த்தார்கள். 2ஆம் உலகப் போருக்கு பின் சரியான உலக தலைவர்கள் இல்லை என்ற கூற்று வந்தது. அப்பொழுது கிளாசன் என்ற இங்கிலாந்தின் சட்ட நிபுணரை பார்த்து சிறந்த அரசியல் தலைவன் யார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா? அடுத்த 50 ஆண்டுகளில் கடவுளுடைய வழிநடத்தலை அறிந்திருக்கும் தலைவனே உண்மையான தலைவன் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு இல்லை. எல்லா தேசங்களிலேயும் இன்றைக்கு ஊழல் நிறைந்து காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத எந்த தேசமும் கீழ் நோக்கித்தான் செல்லும் என்பது
உறுதி. பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பை யூதா ஜனங்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள். தவறான மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளை நம்பி ஏமாற்றம் அடைந்தார்கள். உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த தீர்க்கதரிசியை வேதனைப்படுத்தினார்கள். இன்று நாம் எப்படிப்பட்ட செய்திகளை கேட்க விரும்புகிறோம்? தொலைக்காட்சியில் ஆனாலும் சரி, மொபைல் ஃபோனில் ஆனாலும் சரி, நாம் எதிர்பார்க்கும் செய்திகளை சொல்லுகிறவர்களையே நாம் கேட்க விரும்புகிறோமா? எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், நன்மைகளே வேண்டும் என்று கர்த்தருடைய வசனங்களை கேட்கிறோமா? அல்லது நான் இன்னமும் கர்த்தருக்குள் மேலும் மேலும் வளர வேண்டும், என் பாவங்கள் எனக்கு சுட்டி காட்டப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய வசனங்களை கேட்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய ஆயத்தமாயிருக்கிறோமா? உண்மையாய் கர்த்தருடைய வசனங்களை கொடுக்கும் ஊழியர்கள் மேல் நமக்கு இருக்கும் மதிப்பு, மரியாதை என்ன? நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பாத பட்சத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பது மறுக்க முடியாதது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நேராய் வருகிற உடைய வசனங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த யூதா ஜனங்கள் வாழ்ந்தது போல உடைய வார்த்தையை நாங்கள் அசட்டை செய்து பொய்யான வார்த்தைகளை நம்பி நாங்கள் வாழாமல் நீர் சொல்லும் சத்தியங்களை புரிந்து கொண்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து உம்முடைய மீட்பை பூரணமாய் பெற்றுக்கொள்ள, உம்மோடு வாழ, உமக்கு பிரியமாய் வாழ இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீங்களும் உங்கள் வேத புத்தகத்தில் இந்த பகுதிகளை எடுத்து வாசியுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வேத புத்தகம் இல்லை என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் எப்படிப்பட்ட நுகம் இருந்தது? அதை உடைத்தது யார்? எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் எப்படிப்பட்ட நுகம் இருந்தது? அதை உடைத்தது யார்? ஆப்ஷன் ஏ, இரும்பு நுகம், நாத்தான். ஆப்ஷன் பி, மர நுகம், அனனியா. ஆப்ஷன் சி, வெண்கல நுகம், யோசியா. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே நாம் கள்ள தீர்க்கதரிசிகளின் நிலைமையும் எரேமியா தீர்க்கதரிசியின் உண்மை நிலைமையையும் பார்த்தோம். இந்த உலகின் காரியங்களில் இருந்து நம்மை காத்துக்கொள்வது என்னவென்றால் கர்த்தருடைய வேத வசனங்களே. பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனங்களை நமக்கு உணர வைக்கும்போது அந்த தீர்க்கதரிசிகள் சொல்லுவது சரியா என்பது நமக்கு புரிந்துவிடும். நாம் எப்படிப்பட்ட ஊழியர்களை தேடுகிறோம்? நம்மை உலக பிரகாரமாக சந்தோஷப்படுத்தும் ஊழியர்களா? இல்லையென்றால் கரடு முரடான குறுகிய வழி என்றாலும் நம்மை சரியான பாதையிலே, கர்த்தருக்கு சித்தமான பாதையிலே வழிநடத்தும் ஊழியர்களா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் 18:10.